இந்தியா வின் பண்ணணும்னா இந்த மேட்டர்லாம் பண்ணால் மட்டும்தான் இந்தியா ஜெயிக்கணும். அது என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். சப்போஸ் இந்தியா இதை பண்ண மறுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நியூசிலாண்டை டெஸ்ட் சீரியஸ் அடி வாங்கின மாதிரி ஓடிஐ சீரியஸையும் அடி வாங்கிட்டு கௌதம் கம்பீர் அண்ணன், ரோஹித்தும் விராட் கோலியும் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஐ ஹோப் 2-1 அப்படின்னு இந்தியா இந்த சீரியஸை வின் பண்ணணும் அப்படின்னு எனக்கும் தோணுது. உங்களோட கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். இந்தியா இந்த சீரியஸை எப்படி வின் பண்ணும்? 3-0வா இல்லை 2-1ஆ இல்லை நியூசிலாந்து வின் பண்ணுதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நேராக மேட்ருக்குள்ளே போகலாம். இந்த சீரியஸில் ஹர்திக் பாண்டியாவும் கிடையாது, நம்ம பும்ராவும் கிடையாது. ஸோ இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் தான். இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் அண்ணங்க 2 பேரும் வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் ஃபேன்ஸும் விராட் கோலி ஃபேன்ஸும் ஃபயர் அவுட்டுட்டு திரிகிறாங்க. அவங்க வந்துட்டாலே ஆட்டம் சூடாக தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே மிரட்டலான ஃபார்மில் இருக்காங்க. விஜய் ஹசாரே ட்ரோஃபி எடுத்துக்கோங்க, அதுக்கு முன்னாடி நடந்த சவுத் ஆஃப்ரிக்கா சீரியஸு, அதுக்கும் முன்னாடி நடந்த ஆஸ்திரேலியா சீரியஸில் நம்ம ரோஹித் அண்ணன் மேன் ஆஃப் த சீரியஸு, சவுத் ஆஃப்ரிக்கா சீரியஸில் நீ ஆஸ்திரேலியாவில் எடுத்துட்டீங்களா, நான் இந்த சவுத் ஆஃப்ரிக்காவோட எடுத்துக்கிட்டேன்னு விராட் கோலி மேன் ஆஃப் த சீரீஸ் அப்படின்ட்டு 2 பேரும் போட்டி போட்டு டாப் 1 and 2ல் 2 பேரும் இருக்காங்க. இதை பார்த்து நம்ம கௌதம் கம்பீருக்கும் அஜித் அகார்கர் மாமாவுக்கும் ரொம்ப வயிறு எரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவங்க 2 பேரையும் விஜய் ஹசாரே ட்ரோஃபி ஆட வைக்கணும், அப்போ தான் டீமுக்குள்ள இடம் அப்படின்னு சொன்னாங்க. இது என்னங்க பெரிய இது, நீ விளையாடுன்னு சொன்னால் நான் விளையாட போகிறேன். நான் 2027 வேர்ல்டு கப் ஆட போகிறேன். அதை எவனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. டாப் 1 and 2 இதுதான் 2027 வரையும், ஓகேவா, அம்புட்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே விஜய் ஹசாரே ட்ரோஃபி வந்து ஆடினாங்க. விராட் கோலி ஒரு தரமான பேட்டிங் ஆடினார். ரோஹித் சர்மா ஒரு செஞ்சுரி அடித்தார். அடுத்த மேட்ச் டக் அவுட்டு, பரவாயில்ல, ஒரு செஞ்சுரி அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் போயிட்டு விராட் கோலி என்னன்னா நேராக லண்டன் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டார். இப்போ வந்து 3 மேட்ச் சீரியஸ் நடக்க போகுதுங்க நியூசிலாண்டுக்கு அகைன்ஸ்டாக. இதில் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கான்வே, டேரல் மிச்சல் இவங்கெல்லாம் நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பிராஸ்வெல் தான் நம்ம டீமோட கேப்டன். நம்ம கேன் மாமாலாம் இல்லை, பிராஸ்வெல் தான். ஸோ அதனால் கேன் மாமா இல்லைங்கிறதுனாலே ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் வந்து கொஞ்சம் கஷ்டம் தாங்க இந்தியா வின் பண்ணுறது. ஏன்னா எப்பொழுதுமே நியூசிலாண்டுக்கு அகைன்ஸ்டாக கொஞ்சம் கொடூரமாக தான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். பட் ஓல்டு ட்ராக் ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் அதிக மேட்ச் வின் பண்ணியிருக்கு. அதுவும் இந்தியன் சாயிலில் இந்தியா 30 சம்திங் வின் பண்ணியிருக்கு. 8 மேட்ச் தான் நியூசிலாந்து வின் பண்ணியிருக்கு. ஸோ வி ஹாவ் ஆடட் அட்வான்டேஜ். இதில் என்னென்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா, விராட் கோலி என்னதான் பக்காவான ஃபார்மில் இருந்தாலும் கில்லு ரீசெண்டாக நடந்த விஜய் ஹசாரே ட்ரோஃபி அகைன்ஸ்ட் கோவா கூட ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கு முன்னாடி நடந்த T20 மேட்ச்லையும் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ கில்லோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியலை. அதுக்கப்புறம் நம்ம இன்ஜுரியிலேருந்து நேராக வைஸ் கேப்டன் பதவி எனக்கு தாண்டா, 4th பிளேஸ் எனக்கு தாண்டா அப்படின்னு நம்ம ஸ்ரேயஸ் அண்ணா வந்தார். இருந்தாலும் விஜய் ஹசாரே ட்ரோஃபியில் நல்லா தான் ஆடினார். பட் இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி ஆட போகிறாரு, இன்ஜுரியிலேருந்து வராரு, ரொம்ப நாள் கழித்து ஆட போகிறாரு. ஸோ அவர் எப்படி கம்பேக் கொடுக்குறாரு அப்படிங்கிறது ஒரு இது. மற்றபடி டீம் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இல்லை, அந்த பிளேஸில் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி ஆடுவாரா அப்படிங்கிறது டவுட்டு தான். எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பண்டே ஒரு ஒன் ஆஃப் த அந்த பொசிஷனில் ஆடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெரிய ஜாம்பவானான பும்ரா கிடையாது. பும்ரா இல்லைனாலே நம்மளோட பவுலிங் லைன் அப்போ எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் நம்ம சிராஜனை வந்துட்டார் உள்ள. ஐ ஹோப் பும்ரா இல்லைன்னா சிராஜோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு டீசெண்டான பவுலிங் அட்டாக் தான் இருக்குது இந்தியாவில். அதுவே போதும்னு நினைக்கிறேன் இந்த நியூசிலாந்து அகைன்ஸ்டாக உள்ள டீமுக்கு. இந்த சீரியஸில் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் அடிப்பாங்களா மாட்டாங்களா, எவ்வளோ ரன்னை அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, விராட் கோலி அட்லீஸ்ட் ஒரு செஞ்சுரி, ஒரு 50 கன்ஃபார்மு, ரோஹித் சர்மாவுக்கு ஒரு செஞ்சுரி கன்ஃபார்ம். இது வந்து அடிச்சே தீரணும். நாளைக்குள்ள மேட்ச்லேயே இது அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இது ஃபுல்லு பேட்டிங் பேரடைஸ். நீங்கள் தான் செஞ்சுரி அடிப்பீங்களா அப்படின்னு பேட்டிங் ட்ராக்காக இருந்தாலே ஒருத்தவங்க முன்னாடி வந்து நிற்பான். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுமன் கில்லு. அந்த மனுஷனும் அடிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ டாப் 3 இந்தியா பேட்டிங் ஃபஸ்ட்டு,
பக்காவாக இருக்கும். சண்டேனாலே பிளாஸ்ட் தாங்க நம்மளுக்கு. ஆல்ரெடி நம்மளுக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை, வெறும் பராசக்தி தான் இருக்குது. ஸோ படத்தை போய் பார்த்துட்டு வந்து 1:30 மணிக்கு உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட் வரையும் ஒரு தரமான என்டர்டைன்மெண்ட் காத்துட்ருக்கு. இந்த சீரியஸை இந்தியா 2-1 அப்படிங்கிறது அப்படின்னு தான் ஜெயிக்க போகுது. மேன் ஆஃப் த சீரியஸ் சுமன் கில்லுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், யார் வின் பண்ணுவா, யார் மேன் ஆஃப் த சீரியஸ் வரப்போகுது. மற்றபடி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் ஹர்திக் பாண்டியாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நிதிஷ்குமார் ரெட்டிக்கு 3 மேட்சும் கொடுத்து அவரை பெர்ஃபார்ம் பண்ண விடலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா விஜய் ஹசாரே ட்ரோஃபியில் கொஞ்சம் டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ என்னதான் ஹர்திக் பாண்டியா இல்லை அப்படின்னா அந்த பொசிஷன் அவருக்கு கொடுத்துருங்க, டிஃபால்ட்டாக எழுதி வச்சுருங்க. அடிக்கிறாரோ இல்லையோ அப்படி கொடுத்தா தான் ஒரு மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸில் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஹர்திக் பாண்டியாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எந்த ஒரு பிளேயரும் இல்லவே கிடையாது இந்தியன் கிரிக்கெட் டீமில். என்னதான் துபே இருந்தாலும் அவர் மேலே ஒரு கான்ஃபிடென்ட்டே வரமாட்டேங்குதுங்க, அது ஏன்னு தெரியல. பட் அவளெல்லாம் ரெடி பண்ணலாம், சுகம் துபேவை ரெடி பண்ணலாம், வெங்கடேஷ் ஐயரை ரெடி பண்ணலாம், நிதிஷ்குமார் ரெடி பண்ணலாம். ஆனால் ஹர்திக் பாண்டியாக்கு ஈக்குவல் ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் நிதிஷ்குமார் ரெட்டியை இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக முடியுங்க அவரால். ஏன்னா 130+ பவுலிங் நல்லா தான் போடுறாரு. அவருக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்கணும். நல்லா பண்ணுறா, நல்லா கான்ஃபிடென்ட்டாக அவர்கிட்ட பேசினாலே கண்டிப்பாக அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு தோணுது. ஐ ஹோப் கௌதம் கம்பீர் அடுத்த 3 மேட்சுக்கும் அவரை டீமுக்குள்ளே கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ண வைப்பாருன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் ஹர்ஷித் ராணா இருக்காப்புல, ஏன்னா கண்டிப்பாக 50 ஓவரில் ஆடாமல் இருக்கவே மாட்டார். ஏன்னா அவர் டீசெண்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, அவரை குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த தடவை அதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஹர்ஷித் ராணாவுக்கு டாப் ஆர்டரில் விளையாடுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்தே ஆவார் பாருங்க. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, ஹர்ஷித் ராணா டாப் ஆர்டரில் ஒரு மேட்சாச்சும் ஆடுவார். லைக் 4th டவுனு 5th டவுன் அது மாதிரி கண்டிப்பாக இறக்கி விட்டு டெஸ்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது எனக்கு தோணுது. சுமன் கில்லு T20 வைஸ் கேப்டனாக இருந்துட்டு திடீர்னு T20 வேர்ல்டு கப்புக்கு நீ கிடையாதுடா அப்படின்னு அடித்து அமுச்சு விட்டாங்க. அந்த மன வருத்தத்தோட நேராக ODI கேப்டன்ஷிப்பையும் வாங்கிட்டு, போன தடவையும் வாங்கிட்டாரு, லைக் இப்போது வந்து ஆட போகிறாரு. ஏன்னா போன சீரியஸில் KL ராகுல் தான் கேப்டனாக இருந்தார். இந்த தடவை அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா டேரெக்டாக இன்ஜுரிலேருந்து வராரு. விஜய் ஹசாரே ட்ரோஃபிலையும் கொஞ்சம் மோசமாக தான் ஆடினார், ஒரு மேட்ச் தான் ஆடினார். லைக் அரௌண்டு 10 to 11 ரன்ஸ் தான் அடித்தார். ஐ ஹோப் இந்த சீரியஸ் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நான் தாண்டா எனக்கு ஏன்டா பிரின்ஸுன்னு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண்ணுவார்னு தோணுது. கமெண்ட் பண்ணுங்கள், கில் ஃபேன் யாராக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு மேட்ச் முடிஞ்சிட்டு ஒரு குட்டி ரிவ்யூவில் சந்திப்போம். தேங்க்யூ.